தடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. விசேஷமாய் பண்டிகை என்பது நாம் வந்து உபாகம் 16ஆம் அதிகாரம், உபாகம் 26ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். அவர் ஒருவருக்கூடி ஜெபித்தபோது தேவாவியுடைய மகிமை வந்துச்சு. உபாகம் 16ல் நீ உன் மனைவி உன் பிள்ளைகள் அனைவரும் ஒன்று கூடி வாங்க, அதே நன்றி போய் செலுத்துகிறாங்க. அதுதான் வியாபாரம் 16ஆம் அதிகாரத்தில் அடிமைத்தனம் வீட்டில் இருந்த மக்கள் வெளியில் வரும்போது அந்த மக்களுக்கு விடுதலை வாழ்க்கை. அதுதான் ஒருவேளை பண்டிகை காலத்தில் அற்புதமாக நண்பர்களாக சண்டே ஸ்கூல், யூத், பெண்களுக்கு, மாணவர்களுக்கு அனைவரும் ஒன்றாக கூடி நாம் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நமக்கு இந்த அட்வென்ட் காலங்களில் நவம்பர் லாஸ்ட் வீக் இல்லை டிசம்பரில் 5 வாரம்னா அந்த முதல் வாரத்தில் முதல் 4 வாரத்தில் அட்வென்ட் காலங்கள் இயேசுவின் வருகை எப்படி நம்ம 2 நாட்களில் ஆஸ்வெல்ஸ்டே சாம்பல் புதுங்கிறது 6 வாரங்கள் நமக்கு ஆண்டுடைய அந்த நமக்காக வாழ்கிற நம்முடைய ஒழுக்கை ஆண்டவரை நாம் ஒன்றாக இணைக்கிறாங்க. இது ஆண்டுடைய வருகை என்பதற்காக. ஆண்டுடைய வருகை என்பது இதோட காலையில் இருக்கிறார். அவர் அங்கிருந்து வந்தாருன்னா என்னுடைய கஷ்டப்படுவாங்க. எங்கள் அப்பா துபாய் இருக்கிறாங்க, அங்கிருந்து வந்து கஷ்டப்படுவாங்க. பாரு இவங்க வந்தால் என்ன செய்யப்பாரு, அவங்க வந்தால் அந்த கொஸ்டின் அதுதான் என் பலனாகி ஆண்டவரே என்று சங்கீதம் 18 தாவீது சொல்றார். நம்முடைய பயங்களை நீக்கும் காரணம், நம்முடைய தேவைகளை சந்திக்கும் காரணம், இது இல்லையே ஒரு பயம். அந்த பயத்தின் காலத்தில் ஆண்டவருக்கு விடுதலை கொடுப்பதான். அந்த பயம் எப்படின்னா யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம், நீ உயிரோடு இருக்கிறனால, நீ உயிரோடு எவ்வளவு இருக்க உனக்கு do not against God அந்த ஒருத்தரோடு உனக்கு முன்னாடி நிற்க அது சொல்ற உயிரோடு இருக்க ஒருவரும் உனக்கு முன்னாடி நிற்க. ஏன்னா நான் உன்னோடு நீ கவலைப்பட do not worry, நீ கவலைப்பட. அதுதான் யோவான் 14 சொல்ற உங்கள் இதயம் நீங்க கலங்காதீங்க, நான் உங்களோட இருக்கேன், நான் கவலைப்படாதீங்க. போனேன் நாங்கள் திரும்ப வருவேன், ஸ்தலத்தை வந்து ஆயத்தம் பண்ணுவேன். ஒருவேளை இந்த பண்டிகை என்பது நம்முடைய பயத்தை கொடுக்கிறது. ஃபியர் நம்முடைய பயத்தை இருக்காதான் தலைப்பு 25 தெரிந்து 25 பேராயிரம் 25 பேராயிரம் கொடுத்த தலைப்பு டெலிவரன்ஸ் ஃப்ரம் தி கிரீப் ஆஃப் fear. அச்சத்தின் பிடியிலிருந்து, அச்சமான வாழ்விலிருந்து பிடியிலிருந்து, பயத்தின் பிடியிலிருந்து, பயம், அந்த பயம் நமக்கு ஒரு பயம் இருக்கு, அந்த பயத்திலிருந்து இந்த பயத்தை பற்றி சொல்ல போனா ஒரு ஹஸ்பண்ட் நோய் திருமணம் நடந்தது. முதல் குழந்தை பெண் குழந்தை. அந்த முதல் குழந்தை பெண் குழந்தை பிறந்தவுடனே 2வது குழந்தை 2 வருஷம் கழிச்சு 2வது குழந்தை செய்வாங்க. அவர் நினைச்சா இந்த ஆம்பளை குழந்தை நினைச்சாரு. ஃபர்ஸ்ட் பெண், அடுத்து நாம் இருவர் நமக்கு இருவர். முதல்ல சம்பூர்ணம் இருக்கிற 5 3 மோட்டர் 2 பக்கத்துக்கு பிளானிங் ஆஃபீஸர் திடீர்னே தான், ஏன்னா பிளானிங் ஆஃபீஸர் குடும்ப கருத்து பண்ணி பக்கத்துக்குமே அவருக்கு 5 இல்லை நீ அவருக்கு அவங்க சரியா கொடுத்து கேட்கவே ஒரு நாள் அவர் போய் பார்த்து என்னப்பா 5 இல்லை நான் மோசை கொடுக்கலையா என்னை திட்டாங்க, நீ ஏன் 5
சரி சார், அதை நான் யோசனை பண்ணிருக்கேன். முன்னால இப்ப நாம் ஒருவர் நமக்கு ஒருவர் அடுத்த பிள்ளையை நான் யோசனை பண்ணிருக்கேன். இதே மாதிரி அவர் ரெண்டாவது பிள்ளை பெண் பிள்ளை தான் எதிர்பார்த்தார். பெண் பிள்ளை தான் அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டாவது ஆண் பிள்ளையை எதிர்பார்த்தார். ஆனா எதிர்பார்த்ததுக்கு விதமா மூன்றாவது அவருக்கு பெண் பிள்ளை இருந்தான். என்னுடைய ஒன்று வீட்டு ஒரு சகோதரி உண்டு. 2 பேரும் டீச்சர், கவர்மெண்ட் டீச்சர். முதல் குழந்தை பெண் குழந்தை சந்தோஷமா இருந்தது. அடுத்த குழந்தை பெண் குழந்தை மாமியாருக்கு போகல. ஒரு 3 மாசத்துக்கு போகல. மூணாவது குழந்தை பெண் குழந்தை பிறந்தது. அவர் எழுந்து கட்டி விட்டே எழுதுல. அவரு சொன்னாரு. அதுக்கப்புறம் அதே பார்த்து சொன்னாரு, பையன் பிறந்த அப்போ ஒரு இந்தியா நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கேன். அதுதான் வாழ்க்கை பிராக்டிக்கல் வந்து பெண் பிள்ளை மாதிரி ஆண்களை அதுதான் பிராக்டிக்கல். முன்னுக்கு சண்டை இருக்கு. அதான் ஒன்றும் பொண்ணாக ஆனாலும் 2 இருந்தாலே பிரச்சனை. இதெல்லாம் பிராக்டிக்கல் அனுபவத்தில் தான் நான் சொல்றேன். நிறைய பேரை பார்க்கிறேன். நிறைய பேர் ஒருத்தர் சொன்ன பையன் விட்டு போவார். 4 மணி நேரம் டிராவல். உள்ள போய் கால வைப்பார். அவர் பையன் இருக்க மாட்டார். என் பையன் என்ன சொல்றாரு, போனோடனே என் பையன் சொல்றாரு. அந்த அம்மா சொல்லி என்ன வாங்க, சரி நான் போறேன் அப்படி. அவங்க 2 பிள்ளைகள் என்ன செய்யுன்னே கேட்க மாட்டேன். கொஞ்சம் ஒரு பிள்ளை விட அதுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கு. அங்க போறப்போ ஆப்பிள், சீட்டு, முறுக்கு எல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு விட்டு எல்லாமே வாங்கிட்டு வரும். அதே காலம் தான், அதே கை தான் உங்களுக்கு வரப்படல. இது உலக பிரகாரம் நான் பார்த்த சம்பவம். அதே மாதிரி வெட்டான் பிள்ளை பிறந்தோடனே என்ன பண்ணாங்க, ஒரு வேண்டவே வேண்டாம் உங்களுக்கு வந்துச்சுன்னா வேண்டான்னு பேர் வச்சாங்க. பிள்ளைங்க பேரன் வச்சாரு வேண்டாம். அவர் அந்த பிள்ளையோட ரொம்ப உறவு. பிள்ளை நல்லா படிச்சாங்க. 10th 500 மார்க்கு 420 வாங்கினாங்க. 12th 1700 1170 மார்க் வாங்கினாங்க. அவ்வளோ வேண்டாம்னு நினைச்சாங்க. அவர் கஷ்டப்பட்டு படிச்சு காலேஜ்ல நல்ல எம்ஐடி ரொம்ப ஹை மார்க் இல்லைன்னா எம்ஐடி இல்லை ஐஐடி அதிகமாக அதில் சீட் கிடைச்சது. அதில் சீட் கிடைக்கிறப்போ அதுக்கு அதில் போய் எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்டிவிட்டிஸ் எக்ஸ்ட்ரா ஒரு டைப்பில் வருவாங்க. அதில் வந்து ஜப்பானிய மொழி படித்தாங்க. ஜப்பானிய மொழி எக்ஸ்ட்ரா படிப்புல ஜப்பானி வேட்புள்ள பேசுறாங்க. ஜப்பான் நாட்டிலிருந்து ஒருத்தர் வந்து ஒரு பெரிய வெற்றினேஷனல் கேம்பஸ் இந்த பிள்ளை ஜப்பான் வந்து இங்கிலீஷ்ல பேசுறாங்க, தமிழ் கலந்து பேசுறாங்க. இவர் ஜப்பான் இங்கிலீஷ்ல பேசுறாங்க. அவங்க அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. உடனே செலக்டட் யூ ஆர் அப்பாயிண்ட் கொடுத்து ஒரு வருஷத்துக்கு 28 லட்சம் ரூபாய் சேலரி கொடுத்தாங்க. 1.5 லட்சம் ரூபாய் மாசத்துக்கு சேலரி. 32,000 ரூபாய் 33,000 ரூபாய் சொன்னாங்க. அதிகம். அதை விட 6 மடங்கு சொன்னாங்க. வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட ஒரு பிள்ளை வாழ்க்கையில் முன்னேறினா அவருடைய அதே மாதிரி இந்த சமூகத்தில் நம்ம வேண்டாம் யார் ஒதுக்கிறோமோ ஆண்டவரோ இணைந்திருக்கிறப்போ அந்த ஆண்டவர் நம்மை உயர்த்துவாங்க. அதுதான் நீங்க புரியும் பாடம். எகிப்து மக்கள் இஸ்ரேல் மக்கள் தீர்க்கப்பட்ட மக்கள் தாண்ட இனத்தாராங்க. ஒதுக்கப்பட்ட மக்கள் அந்த ஒதுக்கி வச்சாங்க. தீர்ப்புன்னு சொன்னாங்க. ஆனா அந்த மக்கள் தங்கள் கஷ்டத்துல ஆண்டவரை நோக்கி அழைக்கிறாங்க. ஆண்டவரை நோக்கி அழைக்கிறப்போ அந்த மக்களுக்கு பெரிய விடுதலை, அந்த அடிமைத்தனமான எழுப்பிலிருந்து ஒரு பெரிய விடுதலை, செங்கலிலிருந்து விடுதலை. ஆனா செங்கல் வந்து கடந்து வந்தது காலையில வாசனை யாரெல்லாம் விசுவாசிகள் கொடுத்தாங்க. ஏற்கனவே கொடுத்த அவங்க அவன் செங்கலுக்கு முன்னாடி அந்த கூடாது ஏறானே கூட்டு வந்தேன் அங்கேயும் விட்டார். செங்கலை காட்டி மாறாமல் தண்ணி அங்கேயும் விட்டார்.
மானாவில் தண்ணீரை தாண்டி 18 நீர் ஊற்றி 70 பேரிச்சம்பழம் அங்கே விட்டார். அந்த காடையை சாப்பிட்ட பிறகு ஒரே நேரத்தில் 1,00,000 பேர் செத்தார். எவெல்லாம் பேய்க்கு அவெல்லாம் போட்டாங்க. ஆனா அந்த செங்கலை விட்டு கடந்து வரப்போது நம்ம பாடின பாட்டு தான் இப்போ நம்ம பாடுற பாடல். ஏன் 14 வெற்றி பாடல், மகிழ்ச்சி பாடல். ஆண்டவர் வெற்றி சேர்ந்தார். அந்த பாடல் ஆண்டவர் வெற்றி ஆண்டவர் வெற்றி சேர்ந்தார். ஒருவர் உலகம் சமுதாயம் ஒதுக்கிட்டு கவலைப்படாது. ஆண்டவர்கள் விசுவாசமா இருக்கிறார். அதுதான் நீங்க இந்த பயத்தின் ஆவியிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கணும். பயம் என்கிற ஒரு ஆவியில் இருக்க நாம் ஆண்டவர்கள் விடுதலை கொடுக்க மாட்டோம். அந்த பயத்தின் மத்தியில் இருப்பதா மத்தேயு 1:18-25 வாசிக்கிறப்போ இம்மானுவேல் என்று பேசுவாயாக. இம்மானுவேல் என்பது தேவன் நம்மோடு, இயேசு என்று பேசுவாயாக. இயேசு என்பது தமது ஜனங்களை பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். ஒருவேளை அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கடந்து வருகிறார். அந்த ஆண்டவர் சங்கீதம் 27 சொல்றோம், நீரே என் வெளிச்சம், you are my light, என் ரட்சிப்புமானவர். சங்கீதம் 27 நீங்க தான் எனக்கு வெளிச்சம். ஏன்னா அவர் வசனம் என் காலிலிருந்து தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் மாறுது. அந்த ஆண்டவர் சொல்றார், நீ உயிரோடு இருக்கிறனாலதான் நான் உன்னை விட்டு நட்சத்திரத்தை பற்றி பேசுறாங்க. நட்சத்திரம் நமக்கு வழிகாட்டு நட்சத்திரம். நட்சத்திரம் பிரகாசிக்கிற நட்சத்திரம். நட்சத்திரம் நம்பிக்கை நட்சத்திரம். வாழ்க்கையில பிரகாசிக்கிற நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் விட்டு பிரகாசிக்க விட்டுட்டா உலக பிரகாரமா அந்த யாத்திரைகள் அவங்க என்ன பண்றாங்க, பெரிய மாளிகை பற்றி உலக பிரகாரம் வாழ்க்கை தேடி போயிட்டாங்க. நட்சத்திரம் ஆனா அங்க இல்லைன்னு அவங்க தெரிஞ்சு வெளியே மறைந்து போன நட்சத்திரம் வாழ்க்கை திரும்ப வந்ததால அந்த நட்சத்திரம் வாழ்க்கையில் பிரகாசித்தது. நம்பிக்கை நட்சத்திரமாய் மாறிச்சு. அதுதான் நீங்களும் இயேசு கிறிஸ்து ரட்சகர் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேலராக நம்மோடு இருக்கிறார். நமக்கு எல்லா நிலையிலும் வாழ்வதற்கும் ஆண்டவர், நம்மை உயர்த்தும் ஆண்டவர் என்று அவரை நோக்கி பார்க்கிறப்போ எல்லா நிலையிலும் உங்களுக்கு எனக்கு வாழ்வு கொடுத்து நம்மை ஆதரிக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் இருக்கிறப்போ நீங்கள் நான் பயப்பட வேண்டாம். பயத்தின் ஆவியிலிருந்து அவருக்கு விடுதலை கொடுக்க மாட்டார். காலையில ஒரு சர்வீஸ் முடிச்ச உடனே ஒரு சகோதரி பேசிக்கிறார், பயமா இருக்கிறார், கனவா வருகிறார். நான் சொன்னேன், கனவு வருவோம். நான் முடிச்சுட்டு வெளியே வந்து அந்த ப்ரொமோஷன் ஒருத்தர் ஜபத்தில் உட்கார்ந்து வேலை பார்த்துருக்காரு. அவர் பார்ப்பதற்காக கடந்து போனேன். அப்போ அந்த அம்மா வந்து பேசுகிறோம், உங்களுக்கு பயம் சொல்கிறோம், அப்போ நீங்கள் பைபிள் எடுக்கணுமா வாசிக்கலாம், பயப்படாதீங்க. மனதின் நினைவு தான் கனவு. அதனால நீங்கள் மனதின் நினைவு வர்றப்போ அந்த கனவு தான் பிரதிபலிப்பு சொன்னீங்கன்னு கேட்கலாம். ஒரு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் செய்யப்பட்டா இல்லை கெட்டுத்தர வந்தால் வேண்டாம்னு சொல்லுங்க, பைபிள் வாசிக்க. அப்போ அம்மா எடுத்து காலையில நாம் வாசிக்கிறப்போம் 2 கொரிந்தியர் 1:14 நினைக்கிறேன். அதுதான் இப்போ வாழ்க்கை அந்த வசனத்தை 2 கொரிந்தியர் 2:14 வாசிங்க. கிறிஸ்துவுக்கு எப்பொழுது உங்களை வெற்றி சேர்க்க பண்ணி கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் எங்களை வெற்றி, எப்பொழுதும் வெற்றி தான். தோல்விக்கிற பயமே எப்பொழுதுமே வெற்றி தான். எல்லா இலங்கையிலும் கொண்ட அவரை அறிகிற அறிவின் வாசனை. வெற்றினா யாரு? வெற்றினா உயிருள்ள கடவுளை என்னோடு இருக்கிறார், வாழ்வொழுவின் கடவுள் என்னோடு இருக்கிறார், எங்களை பாதுகாக்கும் கடவுள் என்னோடு இருக்கிறார், எங்களை தேவைக்கும் தேவை சந்திக்கும் கடவுள் என்னோடு இருக்கிறார், எங்களை போல பாடுகளை அனைத்து அனுபவித்த கடவுளை என்னோடு இருக்கிறார். நம்மை போல பாடுகள், நம்மை போல எல்லா உலகையும் உள்ளவர். அதுதான் அதிக வாசி வெளிப்படுத்துகிற தேவனுக்கு நாங்கள் வெளிப்படுத்துறோம். அந்த தேவனுக்கு நன்றி.
நீங்க இந்த வசனத்தை சொல்லி ஜோம் பண்ணணுமா, ஆண்டவருக்கு வழியெடுக்கலாம் சொல்லி எனக்கு அப்போ நம்முடைய வெளிப்படுத்தல் என்ன தீர்மானுடைய யோவானை பற்றி யோவான் எழுதின நற்செய்தியில் கடைசி அதிகாரத்தில் கேட்டுக்கிறார். இவரை குறித்து விசித்தர். இப்போ நான் சிலுவை கொடுத்து போகணும், தலைகளை அன்றைய கருத்து விட்டாங்க, தோமாவை வீட்டுல போட்டாங்க. இப்படி 12 சீட்டை ஒன்று தூக்கு போட்டுருப்பாங்க. 10 பேருக்கு ஒரு மரணம். பேர் தலைமையில கட்டி தோலை முடிச்சிட்டாங்க. தலைமையில சிலுவையில இயேசு மேல வச்சாங்க. ஆனா பேர்கள் தலைக்கீழ வச்சு 2 சாணி மேல தூக்கி சிலுவையில வச்சு தோலை முடிச்சிட்டாங்க. அன்றைய எட்டிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு சீசருக்கு அப்ப நீங்க இந்த ஆண்டுல கைப்பாயா, இந்த ஆண்டுல கைப்பாயின்னு சொல்றீங்க. இவரை குறித்து ஒரு சித்தனை ஆண்டு நான் வரும் வரை இவரை அதற்கு சித்தமானால் அந்த யோவான் தான் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ரோமர்களுக்கு உண்மையான கிறிஸ்தவர்கள் அப்படி இப்படி வருவாங்க. அந்த யோவான் என்ன பண்றாங்க, நல்ல வடை சிக்கன் 65 போடுறது என்ன வடையோட 4 மடங்கு சூடு அதிகமாக சிக்கன் 20 சிக்கன் அதுதான் அந்த அதிகமான நெருப்பு வைக்கிறதா அந்த முஸ்லீம் வாய் வைக்கிறதா அந்த சிக்கன் 65 ரொம்ப டேஸ்ட். நம்ம ஆட்கள் நெருப்பு வைக்க மாட்டோம், எரிக்கணும். அது எரிஞ்சாதான் டேஸ்ட் இருக்கும். அப்படி ஒரு எண்ணெயில கொண்டு போய் யோவான் என்ன இருக்கணும், பக்கத்துல போனாலே தோலாம் பண்ணணும் எதிர்ப்பு இருக்கு. ஆனா யோவானை கொண்டு போய் யோவான் ஜாலியா இல்ல சுமி சொல்லு இந்த மாதிரி எண்ணெய் இருக்கிறார். இது போல எண்ணெய் ரொம்ப சுமி சொல்ல எந்த வகையும் அவன் யோவான் சொல்ல முடியும். ஒருவேளை சரித்திரமாக இருந்தாலும் அந்த தெய்வ சகாயம் ஒருத்தர பானையில கட்டி விடுறாங்க. கன்னியாகுமரி போனா நாகூரி போனா மணியை சாப்பிட்டாங்க. பானையில கட்டி விடுறாங்க. தண்ணி குடிக்கிறது, அதாவது தீட்சி தண்ணி, சுட்டிக்காய் தண்ணி சேர்ந்தே கொடுக்குறாங்க. குடிக்க அப்போ தேவனே ஓகே தண்ணி சங்கிய பாறையை கட்டி வைக்கிற ஒரு சத்தம் கேட்குது. மணி சத்தம் அந்த பகுதியில் முழுவதுக்கு அந்த சத்தம் கேட்குது. அதாவது தண்ணி அந்த தண்ணி இன்னைக்கு ஒரு துணை தண்ணி நம்ம செஞ்சுக்கு போனா மேல போய் துணை தண்ணி இன்னைக்கு வந்துருக்கு. அப்போ அவர் சொல்றதுக்கு காவல் கிழமை வந்து பகுதியை சொல்றதுக்கு சூழ் பண்றது 10 துப்பாக்கி கொடுத்து அவர் சொல்ல சொல்றாரு. 8 துப்பாக்கி நான் இதெல்லாம் நடந்த சம்பவம். இதே மாதிரி அவர் இடையில பல பேர் முயற்சி பண்ணாங்க. அப்படி விசாரணை பண்றாங்கன்னா அந்த யோவான் வந்து நாட்டுல வந்து இருக்காங்க. நாட்டுல வந்து இருக்கணும்னா அந்த வெளிப்படுத்தல் விசேஷம் பேசுகிறாங்க. தனிமை அதுதான் கதவை அரைப்பிக்கு கூறி கொண்டு ஆண்டவரோடு பேசியிருக்கிறார். தனிமையான பாட்டு அதுதான் வெளிப்படுத்தல் விசேஷம். அவர் தான் அந்த ஆண்டோட செகண்ட் கமிங் பத்தி தெளிவா சொல்றாங்க. அப்போ எவ்வளவு நான் அதுதான் அந்த பாட்டு சொன்னேன். நீங்க ஜோம் பண்ணுங்க, ஆண்டோட பெரிய தீர்க்க தரிசன வார்த்தை கொடுத்துருக்கேன். அதனால பயப்படாது. நான் எனக்கு பயமா இருக்கு, நான் பயத்தின் ஆகியோருக்கு நான் பேசுறேன். பயப்படாது. அந்த ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த பயத்தை நாம் கடந்த 25ஆம் ஆண்டு முழுவதும் ஆண்டவரோடு கடந்து வந்திருக்கிறார். எங்களுக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நாங்க நன்றியுள்ள மக்களாய் காணப்படுகிறோம் என்று நாம் பாடியிருக்கோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நாம் எந்த விதத்தில் காரணங்கள் உண்டனக்கு கிருபையாலே நம்புவே இயேசுவே நம்புவே இயேசுவே. உங்களை நம்பி பயத்தில் ஆவியிலே சொல்வதை பார். பயமான கட்டுகளில் அச்சத்தில் பிடிகள் என்று சொன்னதில்லையப்பா. பயத்தில் பிடிகள் என்று சொல்லியிருக்காங்க. வியாதிகள் ஒரு பயம், கடன் பிரச்சனைகள் ஒரு பயம், நான் படிக்கிறது ஒரு பயம்,
ஆண்டுடைய வார்த்தை வாய்க்க வரலங்கிற ஒரு பயம், என்னை இப்படிலாம் பேசுறாங்களே, தவறு செய்துவிட்டே பாவம் செய்துவிட்டேங்கிற ஒரு பயம். இந்த பயமான ஆவிதங்களுக்கு விடுதலை தரப்பா. எங்களை பிளஸ் பண்ணுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரச்சனை இன்னொரு மணியெடுத்துக்கிறோம். இயேசுவின் ஜெபம் கேட்கிறோம். அன்பின் தகப்பனே, ஆமென், ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டு